ஆராதனை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்தில் தேவ சமூகம் நம் ஆவியானது பிரசன்னம் இந்த இடத்துல முழுவதும் ஆட்கொள்ளும்படியா நாம் தொடர்ந்து வசனத்துக்கு நேராக பாடலுக்கு நேராக போகும்போது ஆவியானது காலையில் உன்னத வல்லமை இறங்கும்படியா ஜெபிப்போம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் இந்த சமூகம் அந்தவே விடுதலையோடு கடந்து வரட்டும். நாங்கள் பாடுகிற பாடும்போது தேவ பிரசன்னம் அபிஷேகம் வல்லமை இறக்கட்டும். ஆண்டவரை நாமத்தை உயர்த்தும் போது நம்ம நாமம் மகிமை பெறும்படியா ஜெபிக்கிறோம். தேவ ஆவியான விடுதலையோடு கொஞ்ச நேரம் சமூகம் எங்களை அதிகமாக நிரப்பபடியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய வசனம் எங்களுக்கு ஆறுதலா இருக்கட்டும். இந்த வசனம் எங்களுக்கு சமாதானமா இருக்கட்டும். வசனத்தை கேட்கும் போது எங்கள் ஜீவன் உயிர்ப்பிக்கதா இருக்கட்டும். தொடர்ந்து நடக்கும். இயேசு கிறிஸ்துவினை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் இந்த கூட்டுவார் முழுவதும் ஆண்டவரை அற்புதமாக நடத்தி கர்த்தர் இந்த நான்காவது வாரத்திலேயும் தேவனாமை கொடுத்திருக்கிறார். நல்ல கருத்துப்படுத்தி நம் ஆண்டை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஒரு சேர்ந்து நாம் தேவ நாமத்தை நாம் ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக சங்கீதத்தினுடைய தாவீது என் நாவு உம்மை பாடி எப்பொழுதும் ஒரு நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கும் என்று பாடி நாமத்தை மகிழ்ப்படுத்துகிறார். அதே போல் இந்த நேரத்தில் நம்முடைய நாவல் எப்பொழுதும் கர்த்தரை பாடி அவரை எவ்விடத்து நாம் மகிழும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளிலே தெய்வனமை மகிழ்விக்க வேண்டியதான காரியங்களிலே கர்த்தரமை வறுமையான மகிழ்வித்து இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மளை மிகுந்த ஒரு சமாதானத்தினால் ஆண்டவர் நிறைவாக நடத்துவார். அங்கே உற்சாகமாக பாடலை பாடி நாம் கர்த்தராக நாம் மகிழ்ப்படுத்துவோம். உம்மை பாடாமல் யாரு நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரு நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரு நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரு நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கணமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா, துதியும் உமக்கே அல்லேலூயா, கணமும் உமக்கே அல்லேலூயா, மகிமையும் உமக்கே அல்லேலூயா, எங்கள் புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உடையான சேர்த்திருந்து எழுந்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உடையான சேர்த்திருந்து எழுந்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கணமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவீர். எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா,
உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனவும் உமக்கே அல்லேலூயா, மகிமையும் உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா. ஜீவன் சுகம் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன், எங்களுக்கு ஜீவன் சுகம் தந்து காத்திரே, உம்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். கரங்களை உயர்த்தி துதியும் உமக்கே அல்லேலூயா, கனவும் உமக்கே அல்லேலூயா, மகிமையும் உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா, துதியும் உமக்கே அல்லேலூயா, கனவும் உமக்கே அல்லேலூயா, மகிமையும் உமக்கே அல்லேலூயா, எல்லாம் புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவீர், பருவம் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீர், எல்லா துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவீர், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனவும் உமக்கே அல்லேலூயா, மகிமையும் உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா, துதியும் உமக்கே அல்லேலூயா, கனவும் உமக்கே அல்லேலூயா, மகிமையும் உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உண்டாகட்டும். நம்முடைய துயரங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் ஆனந்த கழிப்பாக மாற்றி இந்த வேலையிலே கர்த்தர் ஒரு புதிய பலத்தினால் அவர் நம்மை அதிகமாக நிரப்புவார். கரங்களை உயர்த்தி நம்மாண்டவர் மகிமை செலுத்துவோம். இப்படியாக இருக்கிற வேலையிலேயே நம்ம பயபக்தியோடு கூட நாம் கண்களை கூடி அந்த பரிசுத்தமுள்ள தெய்வனை இந்த வேலையில் நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய இருதயம் ஆண்டவரை மாத்திரம் இந்த வேலையை நோக்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் தேற்றி இந்த நாளிலே ஒரு புதிய விடுதலையை கர்த்தர் அவர்களுக்கு நிறைவாய் கொடுப்பார். நாம் பயபக்தியோடு கூட நம் ஆண்டவரை மாத்திரம் நாம் ஆராதித்து நாம் ஒன்று சேர்ந்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் உன்னதங்களில் அவர் நின்றிருக்கிறவர், அவர் மகிமையிலே அவர் அசைவாடுகிறார், அவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யாவரும் நாம் வாயிலை திறந்து அப்படிப்பட்ட அந்த மகத்துவம் உள்ளவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய விலகினங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய கவலைகள் இதுவாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றும் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். இந்த நேரத்திலே நமக்கு வேண்டிய ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் இந்த வேலையில் நிச்சயமாக கொண்டு பண்ணுவார். இதெல்லாம் கலைகளை செய்து ஆண்டவர் நம்ம பக்தியோடு கூட நாம் இருக்கிற இடங்களிலே அவரை நாம் ஆராதிப்போமா? அல்லேலூயா. சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பரிசுத்தரே,
பரிசுத்தரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆதியும் அந்தமுமானவரே அல்பா ஒமேகா ஆனவரே ஆதியும் அந்தமும் ஆனவரே உயர்த்துவோம் அல்பா ஒமேகா ஆனவரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரை உயர்த்துவோம் கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை பரிசுத்தமும் சத்தியமும் காவேரி திறவுகோலை உடையவரே பரிசுத்தமும் சத்தியமும் எங்கள் காவேரி திறவுகோலை உடையவரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஒரு பெயர் ஆராதனை உமக்கே ஆராதனை எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே அடைக்கலமே எங்கள் ஆதரவே நாமத்துக்கு வருகிறதாக ஆண்டவரே சாலே ஆயிரம் நடுவிலே மிகுமையாக கஷ்டப்பாடுகளுடைய பெருமைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளையும் ஆண்டவரே அப்பாவுடைய பலத்தினால் ஆண்டவரே இடைக்கட்டுவதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையில கசாமுடைய மகிமை அப்பாவுடைய பிரசன்னம் ஆண்டவரே நடுவிலே அப்பா மகிமையாய் ஆண்டவரே ஆசீர்வாதங்களுடைய விருப்பங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம் நம்மே ஆண்டவரே நீரையுடைய வாழ்க்கையில என்றும் ஆண்டவரே அச்சா அப்பா நீர் ஆண்டவரே செய்யாதே சுகப்பட அச்சாதே பெரிய காரியங்களை அன்று ஒன்று பண்ணுகிற கர்த்தர் அப்படியாக ஆண்டவரே இந்த வேலையில அச்சானாங்கள் ஆண்டவரே உடைய அச்சானாங்கள் ஆண்டவரே அச்சா ஆண்டவரே செய்யாத வந்திருக்கிறபடியினாலே அப்பா நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே அச்சானாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை
அப்படியாக இந்த ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை அப்படியாக இந்த மகிழ்வுள்ள கருத்தினால் இந்த காணியங்களை அற்புதமாய் நடந்த தேவன் ஆண்டவரை தானே போதுமானவர் இருக்கிறேன். உடனே எங்களை நகருடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நீர் மகிழ்வப்படுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் நடந்து போவோம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இல்லையா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் இந்த தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் நம்முடைய வல்லமை இறங்கு. அப்பா, கல்வாரி ரத்தம் இறங்கு. நீர் எங்களை மறைத்துக் கொள்ளும். நீர் எங்களோடு பேசு. நாங்கள் வார்த்தையை கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா. பந்தய சாலையிலே எல்லாரும் ஓடுவார்கள். எதற்காக ஓடுவார்கள்? கீழ் வசனம் வாசிப்போம். 25ஆம் வசனத்தை 9:25 வாசிப்போம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் உலகத்தில் அழிவுள்ள ஒரு கிரீடத்தை பெறும்படிக்கு பந்தய சாலையில எல்லாரும் ஓடுகிறார்கள். ஆனால் நாமோ அப்படி அல்ல. அல்லேலூயா. உலகம் என்கிற பந்தய சாலையில நாம் எல்லோரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை என்கிற பந்தய சாலையில எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக ஓடுகிறோம்? ஒரு லக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த லக்கு என்ன? அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை பெறும்படிக்கு. அல்லேலூயா. அழிவில்லாத கிரீடத்தை நீங்களும் நானும் பெறும்படிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா. எதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்? அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த ஜீவ தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுங்கள். அல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். தேவனையும் நித்திய ஜீவனையும் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொண்டு பெற்றுக்கொள்ளும்படியான ஓட்டத்தை நீங்களும் நானும் ஓட வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார். 26ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் ஓடுகிற ஓட்டத்திற்கு ஒரு நிச்சயம் உண்டு. நான் ஓடுகிற ஓட்டத்திற்கு ஒரு நிச்சயம் உண்டு. அது என்ன? நிச்சயமாய் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவேன், தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்கிற ஒரு நிச்சயம் அவருக்கு இருக்கிறபடியினாலே அவர் சொல்லுகிறார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓட மாட்டேன். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஓடுகிற ஓட்டம் எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது.
நிச்சயம் இல்லாதவனாய் நான் ஓட மாட்டேன், நிச்சயமாய் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லத்தக்கதாக, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நிச்சயம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உலகம் என்கிற பந்தய சாலையில நீங்களும் நானும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் எப்படி ஓடினார்கள் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அதனாலே நம்முடைய முன்னோர்கள், ஆமென், அல்லேலூயா, நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நோவா, ஏனோக்கு, யோசேப்பு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசுவா என்று எல்லாரும் நல்ல ஓட்டத்தை ஓடி நற்சாட்சி பெற்றார்கள். அல்லேலூயா. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? வாசிக்கலாம் 32ஆம் வசனத்தை. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோ, பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நான் விவரித்து சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள், இவர்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள், இவர்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே ஓட்டத்தை எப்படி ஓடி முடித்தார்கள் என்று சொன்னால் நற்சாட்சி பெற்று ஓடினார்கள். அல்லேலூயா. இவருடைய ஓட்டம் பார்த்தோம்னா வேதம் சொல்லுகிறது, இவர்கள் நற்சாட்சி பெற்று ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள், நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். அப்படின்னு சொன்னால் புதிய பொருளாதாரத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா. வாழ்க்கை என்கிற இந்த ஓட்டத்திலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஓட்டம், பெற்றுக்கொள்ளத்தக்க ஓட்டத்தை நீங்களும் நானும் ஓட வேண்டும். அல்லேலூயா. சில ஓடின ஓட்டங்களை குறித்து ஒரு 6 காரியங்களை 8 காரியங்களை நாம் தியானிப்போம். அல்லேலூயா. முதலாவது காரியம், அதோனி பேசே ஓடின ஓட்டத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அதோனி பேசே ஓடுகையில் அவனை பின்தொடர்ந்து குறித்து அவன் கை கால்களின் பெரு விரல்களை கரித்து போட்டார்கள். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அதோனி பேசே 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்களை கரிக்கப்பட்டவர்களாய் என்னுடைய மேஜையின் கீழே இழுக்கதை ஒருக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு செய்தார், சரி கட்டினார் என்றார். இப்போ அதோனி பேசே ஓட்டத்தை குறித்து நாம் தியானித்தோம் சொன்னால், ஆண்டவர் யோசுவா மரித்த பிற்பாடு கானானியரை யுத்தத்திலே ஜெயித்து மேற்கொள்ள யார் புறப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொன்னார், யூதா புறப்பட வேண்டும். அப்படி யூதா கானானியரை ஜெயிக்க புறப்பட போகும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் போகும் பொழுது, அதோனி பேசே என்ற ஒருவரை கண்டு அந்த மனிதனை பிடித்து அவருடைய கை கால்கள் பெருவிரல்களை வெட்டி போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசே சொன்னான், நான் எதை செய்தேனோ அதையே தேவன் எனக்கு செய்தார் என்று சொல்லி அவன் சொன்னான். அதோனி பேசை சொன்னான், நான் 70 ராஜாக்களை பிடித்து அவருடைய கால் கட்டைகள் பெருவுகளை வெட்டி அவர்கள் என் மேதையிலிருந்து விழுகிறதை தின்னும்படி நான் செய்தேன். நான் எதை செய்தேனோ அதையே தேவன்
கட்டினார் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் அதோனி பேசையை ஓட்டத்தை குறித்து பார்த்தால் நீங்களும் நானும் என்ன செய்கிறோமோ, அல்லேலூயா, அது நம்மை நாம் என்ன செய்கிறோமோ அதை நம் பிள்ளைகள் செய்வார். அல்லேலூயா. ஆபிரகாம் தன் மனைவியை பார்த்து சகோதரி என்று சொன்னார். அதே தவற்றை ஈசாக்கு செய்தார். தன் மனைவியை பார்த்து சகோதரி என்று சொன்னார். அப்போ நாமும் என்ன செய்கிறோமோ தேவன் அதையே நமக்கு சரிகட்டுவார். அல்லேலூயா என்று இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த பெருவிரல் என்பது எதை குறிக்கிறது? தனி ஜெபத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. பெருவிரலை வெட்டிவிட்டால் ஓடவே முடியாது, ஓட்டத்தை ஓட முடியாது. நல்லா ஓடணும்னா பெருவிரல் முக்கியம். அப்போ பெருவிரலை சத்துரு வெட்டி போடுகிறான், ஓட முடியாதபடி செய்கிறான். பெருவிரல் என்பது தனி ஜெபத்திற்கு அடையாளம். தனி ஜெபம் என்கிற பெருவிரலை பிசாசாகிய சத்துரு அநேகர் வாழ்க்கையில் வெட்டி போட்டபடியினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து ஓட முடியவில்லை, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியவில்லை என்று சொன்னால் பெருவிரலாகிய இந்த தனி ஜெபத்தை பிசாசு வெட்டி போட்டபடியினாலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியவில்லை. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று சொன்னால் பெருவிரலாகிய தனி ஜெபம் மிக அவசியம். அல்லேலூயா. இரண்டாவது யாரை குறித்து பார்க்கிறோம்? முதலாவது நம்முடைய முன்னோர்களின் ஓட்டத்தை குறித்து பார்த்தோம். இரண்டாவது அதோனி பேசையின் ஓட்டத்தை குறித்து பார்த்தோம். மூன்றாவது ஆசகேலினுடைய ஓட்டத்தை குறித்து நாம் பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை வாசிப்போம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே செருயாவின் 3 குமாரரான யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். செருயாவுக்கு 3 குமாரர்கள், யோவாப், ஆசகேல், அப்சலா. ஆசகேல் வெளியில் இருக்கிற தலைமான்களில் ஒன்றைப் போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தார். அல்லேலூயா. ஆசகேலுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம்? கலைமான் கொம்பு வைத்திருக்கக்கூடிய கலைமான் எவ்வளவு வேகமாய் ஓடுமோ அதை போல ஆசகேல் தன்னுடைய வாழ்க்கையில் வேகமாக ஓடக்கூடியவனாய் இருந்தான். வசனம் தொடர்ந்து அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலதுபுறத்தை ஆகிலும் இடதுபுறத்தை ஆகிலும் அவனை விட்டு விலகாமல் சத்ருவாகி அவனை துரத்தி கொண்டு போனான். அப்னேர் திரும்பி பார்த்து நீ ஆசகேல் அல்லவா என்றான். அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி நீ வலது பக்கத்தில் ஆகிலும் இடது பக்கத்தில் ஆகிலும் விலகி வாலிகளில் ஒருவரை கண்டு அவனை உரிந்து கொள் என்றார். ஆசைகளோ விடமாட்டேன் என்று சொன்னார். பின்னும் அப்னேர் ஆசகேலை நோக்கி நீ என்னை விட்டு போ, நான் உன்னை தரையோடு சேர்த்து ஏன் வெட்ட வேண்டும்? பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாபுடைய முகத்திலே எப்படி விழிப்பேன் என்று சொன்னான். அடுத்த வசனம் போடுறது. ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றான். அப்னேர் அவனை ஈட்டியின் பின்புறத்தின் அலகினால் அவன் வயிற்றிலே குத்தினான். ஈட்டி முதுகிலே புறப்பட்டது. அவன் அங்கே தானே விழுந்து செத்தான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அதே இடத்துல
தரித்து நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் சத்துருவை ஆசகேல் துரத்துகிறார். தாவீதுக்கு விரோதமாய் அப்னேர் எழும்புகிற பொழுது யோவா படைகளோடு போகும்பொழுது ஆசகேலை ஓடுகிறார். ஆசகேல் வலதுபுறம் இடதுபுறம் பாராமல் தொடர்ந்து ஓடின பொழுது அப்னேர் சொல்றான், நீ ஆசகேல் அல்லவா, நீ என்னை ஏன் தொடர்ந்து வருகிறாய், போய் வாலிபனை உரிந்து கொள் என்று. அவன் விடவில்லை, தொடர்ந்து போனான். அவன் சொன்னான், தொடர்ந்து போனபோது ஈட்டி எடுத்து பாய்ச்சின போது அங்கே விழுந்து செத்தான். அப்படி என்று சொன்னால் சத்ருவை துரத்துவதற்கு வேகமாய் ஓடினான் ஆசகேல். சத்ருவை துரத்துவதற்கு வேகமாக அல்ல, அல்லேலூயா, நிதானமாக விவேகத்தோடு செயல்பட வேண்டும். சத்ருவாகிய பிசாசு துரத்த வேண்டும் என்று சொன்னால் விவேகத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டும். வேகமாய் ஓடுவேன், நான் வேகமாக செயல்படுவேன், வேகமா பதறுவேன் என்று சொல்லி வேகமாய் ஓடினான். அதே இடத்துல சத்ருவினால தாக்கப்பட்டு ஆசைகளுடைய ஓட்டம் முடிந்ததை பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் பிசாசை சத்ருவை துரத்த நிதானம், பொறுமை, ஞானம் தோடு செயல்பட வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:1. மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கடுவோம். அல்லேலூயா. ஆசைகளை போல நான் வேகமாய் ஓடுவேன் என்று சொன்னால் ஒரு இடத்துல வரும்பொழுது ஞானம் இல்லாமல் சிக்கிக்கொள்ளுவோம். வேதம் சொல்லுகிறது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நிதானத்தோடு பொறுமையோடு கூட ஓடக்கடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது, நாம் எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓட வேண்டும்? அகிமாஸ் ஓட்டம் ஓட வேண்டும். அல்லேலூயா. 5வது, அகிமாஸ் எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடினாரோ அதே ஓட்டத்தை நீங்களும் நானும் ஓட வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் ஜாமம் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அதிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். அப்பொழுது தாவீது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான். அல்லேலூயா. ராஜா என்ன சொல்லுகிறாரு? ஜாமம் காக்கிறவன் சொல்லுகிறான், முந்தினுடைய ஓட்டம் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று சொன்ன பொழுது ராஜா சொல்லுகிறார், அவன் நல்ல மனுஷன். அல்லேலூயா. நல்ல செய்தி சொல்ல ஓடுகிறான். அல்லேலூயா. ராஜா சாட்சி சொல்லுகிறார், அகிமாசுடைய ஓட்டம் நல்ல ஓட்டம். அல்லேலூயா. எதற்காக ஓடுகிறார்? நற்செய்தி சொல்ல ஓடுகிறார். நல்ல செய்தியாகிய சுவிசேஷத்தை சொல்ல நீங்களும் நானும் அகிமாசை போல ஓட வேண்டும். அல்லேலூயா. அகிமாசின் ஓட்டம் ஓட வேண்டும். அகிமாஸ் எப்பொழுதும் நற்செய்தி சொல்லுகிறவனாய், நல்ல செய்தி சொல்லுகிறவனாய் ஓடினான். அல்லேலூயா. ராஜா சாட்சி கொடுத்தார், அந்த மனுஷன் நல்ல மனுஷன், அவன் நற்சாட்சியை சொல்ல ஓடுகிறான் என்று சொன்னான். மேலும் அகிமாசனுடைய வாழ்க்கையை ஓட்டத்தை பாருங்கள். அடுத்த வசனம், அதிலே அடுத்த வசனம், அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி ராஜாவாகிய ஆண்டவருக்கு தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் அவன் ராஜாவை பணிந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. எப்படி பணிந்து கொள்ளுகிறான்? முகம் குப்புற விழுந்து பணிந்து கொள்ளுகிறான், ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அகிமாசுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நல்ல செய்தி சொல்ல வேண்டும், நல்ல மனுஷனாக இருக்க
ஸ்தோத்திரம் செலுத்துகிறவனாய் இருக்கிற அல்லேலூயா. அகிமாசுடைய ஓட்டம் நீங்களும் நானும் ஓட வேண்டும். அகிமாஸ் அப்படிப்பட்ட நல்ல ஓட்டத்தை ஓடினான். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அகிமாசை ஓட்டம் ஓட வேண்டும். அல்லேலூயா. அடுத்து ஆறாவது ஊஷி ஓடுகிற ஓட்டத்தை குறித்து நாம் பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23 வரை வாசிப்போம். யோவாப் ஊஷியை நோக்கி நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். ஊஷி யோவாபை வணங்கி ஓடினான். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி எப்படியாகிலும் ஊஷியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப் என் மகனே சொல்லும்படி நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன? அதற்கு அவன் எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப் ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியோடி ஓடி அவன் போதும் ஊஷிக்கு முந்தி கொண்டான். அல்லேலூயா. முதல்ல ஊஷி தான் யோவாபை வணங்கிவிட்டு போனான். அப்பொழுது யோவாப் சொன்னான், நீ கண்டதை போய் ராஜாவுக்கு அறிவி என்று சொன்ன பொழுது ஊஷி ஓடினான். ஊஷி ஓடிக்கொண்டே இருக்கிறான். பிற்பாடு அகிமாஸ் சொல்ற நானும் பிறைய ஓடட்டும். அப்போ யோவாப் சொல்ற, என் மகனே நல்ல செய்தி ஒன்றும் இல்லையே சொல்றதுக்கு, ஏன் நீ ஓடுற? நான் எப்படி ஆகிலும் ஓடணும். ஆனால் நல்ல செய்தி சொல்றதுக்கு எப்படியாவது ஓடணும்னு அவர் பிரயாசப்படுகிறார். அல்லேலூயா. அப்படி ஓடும் பொழுது வேதம் சொல்லுகிறது ஊஷிக்கு முந்தி கொண்டான். அல்லேலூயா. அகிமாஸ் ஊஷியுடைய ஓட்டத்தை முந்தி கொண்டான். அப்போ முன்னாடி போனது யாரு? ஊஷி. பின்னாடி வந்தது யாரு? அகிமாஸ். வேதம் சொல்லுகிறது ஊஷிக்கு அவன் முந்தி கொண்டான். அல்லேலூயா. அப்படி என்றால் ஊஷியுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம்? சாதாரண ஓட்டம். எப்படி ஓட்டம்? அது சாதாரண ஓட்டம், பெற்றுக்கொள்ளத்தக்க ஓட்டம் அல்ல. ஏதோ ஒரு சாதாரணமா உலகத்துல ஏதோ தானே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஓட்டம். அல்லேலூயா. அப்படி அல்ல, முந்தி ஓடணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அல்லேலூயா. அடுத்தது ஏழாவது எலியாவின் ஓட்டத்தை குறித்து நாம் பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் தன் அறையை கட்டிக்கொண்டு யெஸ்ரயேலுக்கு வருமட்டாக ஆகாவுக்கு முன் ஓடினான். அல்லேலூயா. எலியா ஆகாப் ராஜாவுடைய ரதத்திற்கு முன்பாக ஓடினான். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில எந்த நேரத்துல வேகமாக ஓட வேண்டும், எந்த நேரத்துல பொறுமையாக ஓட வேண்டும், எந்த நேரத்துல எப்படி ஓட வேண்டும் என்கிற விவேகம் ஞானம் அவசியம். அல்லேலூயா. எலியாவுடைய ஓட்டம், ஆகாப் ராஜா தேரை கொண்டு ஓடுகிறார். ஆனா எலியா தன் அறையை கட்டிக்கொண்டு ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். அல்லேலூயா. அப்படி சொன்னால் தேவனுடைய கரம் எலியாவின் மேல் இருந்தபடினாலே ஆகாப் ராஜாவுக்கு முந்தி ஓடினான். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் எலியாவுக்கு இந்த பலன் எப்படி வந்தது? வாசிப்போம். 42ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகாப் போஜனமானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் தரையிலே பணிந்து தன் முகம் முழங்காலில் பட குடிந்து
அவனை நோக்கி நீ போய் போதும். அப்போ எலியா கர்மேல் பர்வதத்தில் தன்னுடைய முகம் முழங்காலில் படும்படி குனிய கர்மேல் பர்வதத்திலே எலியா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிறவர் தான் வாழ்க்கையில முந்தி ஓட முடியும். அல்லேலூயா. முந்தி ஓட வேண்டும் சொன்னா நீங்களும் நானும் முகம் குப்புற. அல்லேலூயா. எலியா தன்னுடைய முகம் முழங்காலில் படும் வரை குனிந்து அல்லேலூயா நல்ல ஒரு ஜெப வீரராக இருந்தார். ஜெபிக்கிறவர்கள் தான் முன்னே ஓட முடியும். அல்லேலூயா. தன் அறையை கட்டிக்கொண்டு ஆகா உலகத்தில் இருக்கிறார் போஜனமானம் பண்ணின அவனுக்கு முன்பாக ஓடிட வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் ஜெப ஜீவியம் இருந்தால் தான் வாழ்க்கையில முன்னோக்கி போக முடியும், வேகமாய் போக முடியும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக போக முடியும். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஓட்டத்தை நீங்களும் நானும் ஓட வேண்டும் சொன்னால் எலியாவின் ஓட்டம் உங்களுக்கு இருக்க வேண்டும். எலியா கர்மேல் பர்வதத்தில் தன் முகம் முழங்காலில் படியும் வரை குனிந்து பணிந்து கர்த்தரை ஜெபித்த அந்த ஜெப ஆவி உங்களுக்கு எனக்கும் இருக்குமானால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியும். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியும். அடுத்தது எட்டாவது ஓட்டம். எட்டாவது ஓட்டம் என்ன ஓட்டம்? பொல்லாத ஓட்டம். என்ன ஓட்டம்? பொல்லாத ஓட்டம். இது என்ன ஓட்டம்னா ஜெபஜெயமே இல்லாமல் ஓடுகிற ஓட்டம், பொல்லாத ஓட்டம். வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். தேசம் 23:10 விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது. தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் ஆடி போகிறது. அவங்களுடைய ஓட்டம் பொல்லாதது. அவருடைய பலன் அநியாயமாயிருக்கிறது. அவர்களுடைய பலன் அநியாயமாயிருக்கிறது. அவர்களுடைய ஓட்டம் பொல்லாததாயிருக்கிறது. ஜெபம் இல்லை என்று சொன்னால் பொல்லாத ஓட்டம். ஜெபம் இல்லை என்று சொன்னால் தேசத்தில் எங்கும் விபச்சாரம், கண்கள் விபச்சாரத்தினால் வந்து தேசம் எங்கும் விபச்சாரக்காரர்களால் நிறையும். தேசம் துக்கிக்கிறது. பாவத்தினால் தேசம் துக்கிக்கிறது, துக்கப்படுகிறது. சாபத்தினால் துக்கப்படுகிறது. காரணம் என்ன? பொல்லாத ஓட்டம். பொல்லாத ஓட்டம். அல்லேலூயா. பொல்லாத ஓட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஓட்டம் நமக்கு இருந்தால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பெற்றுக்கொள்கிற ஓட்டத்தை ஓட முடியாது. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஓட்டம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதவா என்று சொல்லி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும்படியான ஓட்டம் ஓடணும். அல்லேலூயா. யோவானும் பேதுருவும் கல்லறை நோக்கி ஓடினார்கள். எப்படி ஓடினார்களா? வாசிப்போம். யோவானின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை வாசிப்போம். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷர் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்திலே வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதையும் கண்டான். ஆனாலும் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து போதும். 2 பேர் ஓடி வர்றாங்க. இயேசு கிறிஸ்துடைய கல்லறையை நோக்கி யோவானும் அன்பின் சீசனாகிய யோவானும் பேதுருவும் ஓடிக்கொண்டு வருகிறார்கள். ஓடும் பொழுது யோவான் முந்தி ஓடினான். முந்தி ஓடி கல்லறைக்கு உள்ளே போகவில்லை. அன்பின் சீசனாகிய யோவான் கல்லறையிடத்தில் முந்தி ஓடினான்.
முந்தி வந்து உள்ளே போகவில்லை. ஆனால் பிந்தி ஓடி வந்த, நிதானமாய் ஓடி வந்த யோவான் கல்லறைக்கு உள்ளே போய் சிலையை கண்டார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் முந்தி ஓடுவதல்ல, நிதானமாய் பொறுமையோடு கூட ஓடும் கொள்ளும். அல்லேலூயா. பொறுமையோடு கூட நீங்களும் நானும் ஓடும் பொழுது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பரலோக கல்லறைக்குள்ள அல்ல, பரலோகத்திற்குள்ளே பிரவேசித்து இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவனையும் பிதாவையும் சுதந்திரித்துக் கொண்டு பெற்றுக்கொள்ளும்படியான ஓட்டம் போட முடியும். எப்பொழுது நிதானமாய், பேதரு நிதானமாய் பொறுமையோடு ஓடி வந்த பொழுது முந்தின சிசனை காட்டிலும் உள்ளே பிரவேசித்து சீலையை பார்த்தார். நாம் பொறுமையோடு ஓடும் பொழுது வெறும் சீலை அல்ல, கிறிஸ்துவையே பார்ப்போம். கல்லறைக்குள்ள பரலோகத்திற்குள்ளே பிரவேசித்து நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் சுபிப்போம். அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், எங்கே சொல்லுதாய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காரர் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காரர் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். எத்தனை நான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எத்தனை நான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எனக்காக அவர் நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அவர் நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாழ்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாழ்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் முகத்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் முகத்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நிறைய நல்ல வசனத்தை கேட்டோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் தாவீது சொல்கிறார், என் வாய்க்கு காவல் இல்லை. ஆண்டவரே, நான் இன்னும் பேசணும், இன்னும் சொல்லணும். ஆண்டவரே, மற்றவர்களை நான் ஆண்டவர் பதறியோ சிதறியோ பேசாதபடி என்
வெட்கப்பட்டு தலைகுனிந்து போகாதபடி நியாயாதிபதிக்கு முன்பாக கிருபாசான தன்னை நிற்க தகுதியுள்ள ஒரு பாத்திரமா எங்களை மாற்றம் நல்ல ஓட்டத்தை ஓடணும். அகிமாசு ஓட்டம் நல்ல செய்தி சொல்ல ஓடினோம். தீமை சொல்லாங்க, பொல்லாப்பு சொல்லாங்க. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், அகிமாசு நல்ல செய்தி சொல்ல பொறுமையோடு ஓடப்போது அது நல்ல செய்தியா இருக்கும். வேகமாய் ஓடப்போது அது வேதனைக்குரிய செய்தியா இருக்கும். அன்றைய நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அப்பா சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு வீணான ஆண்டவரை ஓட்டம் வேண்டாம். இந்த உலகத்தை அநேக ஓட்டங்களை பார்க்கும். நன்மையான ஓட்டங்கள் தேவ சமூகத்தில் ஓடி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவனை பெற்றுக் கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் ஓட்டம் ஆண்டவரே, மற்றவர்கள் எதை சொன்னாலும் மற்றவர்கள் எதை பேசினாலும் ஆண்டவரே நாங்கள் அந்த ஓட்டத்திற்கு ஓடாதபடி தேவன் என்ன சொல்லுகிறார், எங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது, அதன்படி நாங்கள் பொறுமையோடு ஓட தேவனை கிருபை செய்கிறார். இப்பொழுது கூட பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே நல்ல ஓட்டத்தை ஓட நல்ல தேவன் வைத்திருக்கிற ஆண்டவரே பொறுமையோடு ஓடி நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நீ வைத்திருக்கிற நன்மைகள் இந்த பூமிக்குரிய நன்மை மாத்திரம் அல்ல, நம்ம பரலோகத்தையும் அடைய வேண்டும் ஆண்டவரே. அதுக்கு எங்களுக்கு பொறுமை தாரும், நிதானத்தை தாரும் ஆண்டவரே. நம்ம மற்றவர்களை பற்றி அதனை சிதறி பேசி அந்த பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடி மாசை போல பொறுமையோடு ஓடி தாவீது வெற்றிக்கொண்டான். நல்ல செய்தி, நல்ல காரியங்களா அகிமாச வருகிறோம் என்று சொல்லி அவனை ஹல்லேலூயா சந்தோஷப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு நல்ல செய்தி சொல்ல, நன்மையை பேச, இந்த நன்மையான காரியங்களை சொல்ல ஓட இந்த நாட்களை கிருபை செய்வீர்களா. தொடர்ந்து ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவருடைய பிரசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனை என்னென்ன காரியங்களோ தேவ சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு இந்த பலனை தாரும், இந்த விடுதலை தாரும், இந்த காரியத்தை அற்புதம் செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுக்கிறோம். எங்களெல்லாம் சந்திக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. அதே போல நீங்களும் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நிச்சயம் உள்ளவர்களாக ஓடுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம், தேவனை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. God bless you. God bless you.